ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி தான் லாங் வீடியோ போடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே நான் வந்தேன். ஏன்னா யூடியூப்பில் முகம் காட்டாமலே நிறைய எடிட்டிங் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் இனிமேல் நம்ம லாங் வீடியோவும் போடலாம், முகம் காட்டியும் நம்ம வீடியோ போடலாம், தப்பில்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இப்போ தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன்னா, சின்னதாக மைண்டில் பட்டுச்சு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக பேசுகிறேன். குடும்பம்னா இப்போ உள்ள காலத்தில் எல்லாருமே குடும்பம்னு என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும் குழந்தைங்களும் இருந்தால் அதுதான் குடும்பம்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே அது குடும்பம் கிடையாது. சண்டைகள் வரும், குடும்பத்தில் எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். ஒரு நேரம் சண்டையாக இருப்பாங்க, மறுநேரம் சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி சண்டை போட்டுட்டு அவங்கக்கிட்ட சமாதானம் ஆகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம திருப்பி அதை யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம யார் கூடயுமே மிங்கிளாகி நம்மளால் வாழ முடியாது. முடிஞ்ச அளவுக்கு குடும்பங்களுக்குள்ளே வர்ற சண்டைகளை உடனுக்குடன் தீர்த்தரணும். அதை நம்ம ரொம்ப நாள் தள்ளி போடும்போது தான் அது பிரச்சனைகளுக்கான ஒரு அடித்தளமாகவே ஆகுது. ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை அப்பயே சால்வ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்னு நம்ம சொல்ல அந்த பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியாக போயிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை நம்ம அப்பயே சால்வ் பண்ண கற்றுக்கணும். ரெண்டாவது, விட்டு கொடுக்குற மனசு. அந்த மனசு இந்த காலத்தில் நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த டைமில் பெரியவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்றப்போ அந்த காலத்தில் இருக்க மனுஷங்க விட்டு கொடுத்து போவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேச்சை கேட்குறதே கிடையாது. அப்பா அம்மா பேச்சை கூட குழந்தைங்க கேட்குறது கிடையாது. அந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். நம்ம குழந்தைகிட்டையும் சரி எப்பயுமே விட்டு கொடுத்து போக சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்கள பழக்கப்படுத்தணும். அப்போ தான் அவங்க பெரிய ஆள் ஆகும்போது ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சின்ன நாள்லேயே நம்ம சொல்லி கொடுக்கலன்னு சொன்னால் அவங்க பெரிய ஆள் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க எடுக்கிற முடிவு மட்டும்தான் சரியானதுன்னு நினைப்பாங்க. அது மூலயமா அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அந்த கஷ்டங்களை நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம பெரியவங்களை மதித்து நடக்கணும். பெரியவங்கக்கிட்ட சண்டை